மலேசியாவும் தளபதி கண்ட்ரோல் தான். ஃபுல்லா 3 கிலோமீட்டர் நியர்லி 3 கிலோமீட்டர் வண்டி நிக்குது. ஹலோ டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரிக்கு போயிட்டு இருக்கோம். எஸ் ஆமாம், டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவசரமாக போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து சீக்கிரமாக போய் எங்கேயுமே சரித்திரமே கிடையாது. சரி வாங்க நம்ம போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். டியூட்ஸ் இங்கே பாருங்கள், டியூட்ஸ் வெல்ஃபேரோட காப்பி மாதிரியே இருக்குது. ஆனால் பயங்கரம் எங்கே இருக்கும், ஃபுல் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு மஸ்டாங். நம்ம இப்போ வாங்கிடலாமா? சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. டியூட்ஸ் ஹெவியாக டிராஃபிக் இருக்கிற காரணத்தால் நாங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் பூரா அவ்வளோ இருக்குமோ? ஒரு நாள் என்னையா, ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. நடந்தே போயிட்டு இருக்கோம். செம்ம டிராஃபிக் இங்கே பாருங்க, சரியான டிராஃபிக். ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட்டாக மெர்சலோட சாங் ரிலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்திருந்தேன். அப்போ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா செவரியர் யூஸ் பண்ணோம். அது தெரியுமா? நேரு ஸ்டேடியம் செவரியர் யூஸ் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்விச்சு போனோம். நான் கணேஷ்லாம் போனோம். இப்போ வந்து நாங்கள் வந்து எவ்வளோ 7,500 ரூபாய்க்கிட்ட டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட்டுக்கு நாங்கள் இங்கே மலேசியா வர்றதுக்கு அது ஒரு 35,000 செலவு பண்ணி நாங்கள் வந்து பார்க்குறோம். பரவாயில்ல, டெவலப் ஆகிட்டோம். ஓகே, இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதியோட ட்ரிபியூட்டுக்காக தான். அவ்வளோதான், கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டோம். போகலாம். அப்புறம் எப்படி கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்கா? திருவிழாங்க இது. நான் வந்து இப்போ விஜய் ஃபேனு, அதனால எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன். எப்படியும் என்னதான் நம்ம மலேசியாவில் கொண்டு வச்சாலும் நம்ம வந்து ஃபுல் சீட்டில் தான் இருப்போம் அப்படின்ட்டு ஃபுல்லாக 3 கிலோமீட்டர் நியர்லி 3 கிலோமீட்டர் வண்டி நிற்குது. இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் விட அப்படியே சந்துரு கொஞ்சம் பாருங்க. சந்துரு தம்பி இங்கே வாங்க. சந்துரு பா, திரும்ப இங்கே பாரு, அவ்வளோதான் ஃபுல் பேக்டாக ரெடி ஆயாச்சு. இங்கே பாரு, இங்கே பாரு கூட்டம். இங்கேருந்து அப்படி போய் அங்கேருந்து அப்படி சுற்றிட்டு அங்கேருந்து அப்படியே போகுது. அவ்வளோ லைனு. இப்போ பாருங்க சவுண்டாக பாரு. Since 1930, famous Naam Association, Krishna Textiles, gold sponsor Naam Association, Krishna Textiles, 21 Motorsports, Vijay Fans Official Squad, KVT Gold and Diamonds, Masha. கூட்டம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா? தாறுமாறா? மொத்த மலேசியாவும் தளபதி கண்ட்ரோல் தான். சென்னை இப்போதைக்கு எல்லாம் சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துருக்காங்க தெரிஞ்ச சோஷியல் மீடியா அது.
ஏன்னா இளைய தளபதியா இருந்தாரு, அப்புறம் தளபதியா ஆனாரு. தன்னோட கலை மூலமா உலக தமிழர்கள் எல்லார் மனசுலயும் சிம்மாசனம் போட்டு ஒரு மக்கள் மன்னனா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஈவெண்ட் என்னமோ இந்த சைடு நடக்குது, ஆனா ஃபோக்கஸ்லாம் அங்க பாருங்க. எல்லா ஃபோக்கஸும் இந்த சைடு. இந்த வருஷம் நம்மளை பார்த்து என்ன சாதிச்சிங்கன்னு யாரும் கேட்க முடியாது ரம்யா. இன்னும் ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் ஒரு ரெக்கார்டை நம்ம எல்லாரோட பேர் வச்சுக்கலாம். அந்த அழகான மொமெண்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜய்னு நான் பார்த்த டைட்டில் கார்டோட படத்தோட பேர் வந்து வெற்றி. அப்போ விஜய்க்கு ஒரு 10 years இருக்கும். ஆனால் தான் அவர் வெற்றியோட இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலாக ஐ ஹேவ் அ வெரி பர்சனல் கனெக்ஷன் வித் ஹிம். ஸோ எனக்கு அதான் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணிக்கணும். சீக்கிரமாகவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் செட்டே ஆகாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு செட் ஆகும். நான் சொல்லி தெரிய தேவையில்லை, அவங்களுக்கே தெரியணும். 2 படமும் என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படம். அதுவும் ரொம்ப சொல்லணும்னா மாஸ்டர் தான் எனக்கு அந்த ஒரு அந்தஸ்து கொடுத்த படம். ஸோ இல்லை, நான் சொல்கிறத தாண்டி நான் எங்கே போனாலும் என்ன எல்லாரும் கேட்குறது இல்லையோட்டு வருமானு. இப்போ கேட்ட லியோக்கு டேட் சொல்ல போறீங்கன்னா இல்லை, அவர் தர வேண்டியது அந்த படத்தில் யூஸ் பண்ண காப்பு தான். அது தந்துட்டாரு, நான் வாங்கிட்டேன். மேபி அவர் வேறு தரதுக்கு அதை தாண்டி எதுவும் இல்லை, லியோவே தந்துட்டாரு. மேபி அவரும் லியோ டு லோகேஷ் என்ன சொல்லியிருப்பாங்க, கற்பனையாக தானே பிளடி ஸ்வீட்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி படம் அப்படின்னு சொன்ன ஸ்டேஜில் அதை நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறதுல பெரிய பெருமை. அண்ட் கடைசி படம்னு சொன்னது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஸோ அது 2 தான். பட் என்ன பண்ணாலும் ஆல் தி பெஸ்ட்னா வி ஆல்வேஸ் லவ் யூ. Thank you so much. We do truly எனக்கு தெரியல. I know how Indian theater football. ஒண்ணே சொல்லிட்டு ஓடிடுறேன். ஓகே, I don't want to waste time. வாழ்க்கையில விஜயனா இது உங்களுக்கு வாழ்க்கையில 3 விதமான மனிதர்களை நம்ம சந்திப்போம். ஒரு எப்படி உதாரணத்துக்கு டக்குன்னு சொல்லணும்னா மரம்னு வச்சுப்போம். சில பேர் இலை மாதிரி ஒரு சீசன் ஆஃப் பீரியட்ல கூட இருப்பாங்க, காத்தடிச்சோட தாழ்ந்து போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் பிரான்ச்சஸ், கிளைகள். அது ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா ஒரு டஃப் டைம்ல உடைஞ்சு போயிடும். ஆனா உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வேர் மாதிரி சாலிடா. அது முழு காரணம் நீங்க தான். I love you and thank you Venkat sir, thank you Vinod Anna, thank you Ani, thank you பூஜா ஹெக்டே பையனோட ஃப்ரெண்டு. என் பையனுக்கு 2 வயசு ஆகுது. அவங்களும் பயங்கர ஃப்ரெண்டு. அண்ட் லேட்டஸ்ட் சென்சேஷன் மமிதா, என்னோட பிக் ஃபேன். அண்ட் thanks for inviting us. Thank you everyone. Thank you so much. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். Thank you செல்லம். முதல்ல மலேசியா தமிழர்களுக்கு
என்னுடைய வணக்கம். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அப்துல் மாலிக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. ஒரு சரித்திரத்தை படைக்கப் போகின்ற ஒரு மனிதனின் திரைப்படத்தை ஒரு சரித்திர விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது NCS Tamil BGM. The hero of this event க்கு வருவோம். அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். MDS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MDS. Musical Departmental Store. அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அனி. அது என்னுடைய படம் ஆல்பமாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க படம் ஆல்பமாக இருக்கட்டும், படிப்படியாக ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலாக அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன், வில் எல்லாமே. சார் முக்கியமான படங்கள்னா அது என்ன படமோ எங்களுக்கு தோண மாட்டேங்குது. அது எதுக்குமா? அதான் நான் ஷூட் ஸ்பாட்டில் அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார் உங்களுக்கே தெரியாமல் உங்க 2 படத்தை நாங்கள் சுட்டுட்டோம் சார் அப்படின்னு. அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து, அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் மமிதா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய டூடு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும்
டாட்டரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுஜி, அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜென்ரலாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ, நான் சொல்றது கில்லி டேஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். கில்லியாக இருக்கட்டும், போக்கிரியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸில் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரகாஷ். முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர் கேவிஎன் சார், அவங்க ஆக்சுவலாக இந்த படம் 2023 அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி படம் பண்ண போகிறோன்ட்டு. அதே நேரத்தில் நான் வந்து என்னோட பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதில் வேற நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன், எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி விட்டார். ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்கிறோம். இதுலேயுமே தலையிட மாட்டார். நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ், லோஹித்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலேயுமே தலையிடவே மாட்டாரு, என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் இன்னொரு விதத்தில் மைனஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் ஃபிலிமோட லவர், காதல் கதைகள்லாம் அவருக்கு பெருசாக பிடிக்காது. அதனால் அப்பப்போ ஷூட்டிங்க்கு வந்தாருன்னா அந்த கைஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஓகே அப்படின்ட்டு அந்த எனர்ஜி எங்கள் மேலே பாஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் பிரபு மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், பாஸ்கர், நோபல், ஜானி, ஸ்ரீதர், எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் இந்த ஈவெண்ட்காக சென்னையிலேருந்து இங்கே வந்து நீங்கள் ரிஹர்சல்லாம் பார்த்து இது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டுக்கே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். அண்ட் சத்யன் சூரியன், அவங்களுடைய டீம், எடிட்டர் பிரதீப் அண்ட் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அரவிந்த் அண்ட் டீம், எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு டீமோட வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ இதுதான். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வர்றவங்க போறவங்களெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா? வலுவா இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும். அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, விஜய் என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா? நம்ம எப்பங்க தனியா இருந்திருக்கிறோம்? 33 வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம், மக்களோட தானே இருக்கிறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே, அதை எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்ப கூட பாருங்க, தனியா அணியன் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு தோணும். சஸ்பென்ஸ் ஒன்று இருந்தா தானேங்க கிக் இருக்கும். இதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல, மனசுல இருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, அதை செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும்.
So 2026 history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again. யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அண்ணா ஒரே ஒரு கேள்விண்ணே. ஃபர்ஸ்ட்லாம் நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோண்ணே. ஆனா இப்போ பேச்சில் இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குண்ணே. அந்த வெறித்தனத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? கப்பு தான். நீங்க தானே கேட்டீங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அதே மாதிரி தான் கப்பு முக்கியம் இருக்குல்ல. 2026 அதுக்கான பதில் சார் கடைசியா ஒரு சில வார்த்தைகள் நாங்க சொல்றோம். அது சொல்லும் போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல கடவுள். நெக்ஸ்ட் அம்மா. கடவுள். சூப்பர் சூப்பர். அடுத்தது சார் துரோகம். ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான் துரோகம். நெக்ஸ்ட் ஆள போறான் தமிழன். சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க. அடுத்தது சார் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். வெற்றி வெற்றி. பணிவு பணிவு. சார் அப்போ தோல்வி. தொடர் முயற்சி. பிரில்லியன்ட். அவ்வளவுதானா? இல்ல சார் இன்னும் நிறைவு அடையணும்னா எப்போதும் கஸ்டமரியா நீங்க பண்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆடியன்ஸ் இங்க இருக்கும்போது நீங்க எங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆசையா ஒரு செல்ஃபி எடுப்பீங்க இல்லையா? நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் போறது. Anyway, thank you so much. And முக்கியமா ஒருத்தரை பத்தி நான் பேச மறந்துட்டேன். மாலிக் அண்ட் சுபேர். எவ்வளோ செலவு பண்ணி இந்த பிரம்மாண்டமான இந்த
விழாவை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாலிக் அண்ட் ஜுபைர். ரொம்ப லக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம் மலேசியாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு தெரி, மாஸ்டர், லியோ எல்லாமே நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ மலேசியா. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லாம் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. One of the best day in my life. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஆடியோல எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட்டோட பயங்கரமாக செம்ம பிளாஸ்டாக இருந்தது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கால் தரையில் செலக்ட் பண்ணினாலே வரலாம். அனிருத் கான்செர்ட்டு, பிரபுதேவா கான்செர்ட்டு, அப்புறம் எல்லா டான்ஸ் கட்டிட்டு ஒரு 7,500 ரூபா 7,000 ஃபுல் சர்ப்ரைஸ். இதெல்லாம் வந்து டிவியில் வருமா எனக்கு தெரியல, ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதை விட தளபதி ஸ்பீச்சு பக்கா அவ்வளோதான். ஓகே எண்டு கார்டு. ஓகே நாளைக்கு பெட்ரோல் வரண்டா சின்னசாமி. சரிடா.